السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه والناس أجمعين، ما بعد. اللهم علمنا ما ينفعنا وأنفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. எல்லா புகழும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவற்றை அப்படி பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், இமாம்கள், நடிகர்கள், குறிப்பாக இந்த மழை நேரத்தில் அல்லாஹ் பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த வகுப்பிலே கலந்திருக்கிறோம். நம் மீது இறைவனுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பினுடைய ஆரம்பம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபிக்கு வகுப்பினுடைய 2வது வகுப்பாக இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இதில் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வரலையே, 13 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரல. பேசுறது கேட்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஃபிக்கு வகுப்பினுடைய 2வது வகுப்பு. கடந்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நான் இந்த ஃபிக்குனுடைய அவசியம் என்ன, அதை எப்படி அன்றைய காலத்துல உள்ள பெண்கள் மார்க்க சட்ட பாடங்கள் எப்படி படிச்சுக்கிட்டாங்க, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி அவங்க விளங்கியிருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க, ரசூலாட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் கடந்த வகுப்புல ஒரு அறிமுகமான சொல்லியிருந்தேன். அதே நேரத்துல கல்வி தேடக்கூடியவருடைய அந்த அந்தஸ்து, அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி நான் கடந்த வகுப்புல சொல்லியிருந்தேன். அது யாருக்கா ஞாபகம் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட எந்த பெண்கள் ரசூலாட்ட கேள்வி கேட்பாங்க, எங்களுக்கு மார்க்கத்தை கத்துத்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாங்க? மாஷா அல்லாஹ். அன்சாரி பெண்கள். மாஷா அல்லாஹ். பெண்களே சிறந்த பெண்கள் யாரு? அன்சாரி பெண்கள். ஏன் அப்படி அவங்களுக்கு சிறந்த பெண்களாக அவங்கள ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? காரணம்னு சொன்னா, அவங்க மார்க்கத்தை படிக்கிறதுல அவங்களுக்கு வெட்கம் என்ன செய்யல, தடையாக இல்ல அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சோம், சொல்லியிருந்தோம். அதே நேரத்துல பெண்களாகிய நீங்க இந்த ஃபிக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த சட்டங்கள், பெண்கள் குறித்தான சட்டங்கள், பொதுவான சட்டங்கள். அதை ஏன் பெண்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும்? அதை ஏன் இந்த உலுல் அல்பாப்ன்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய உமன் அகாடமி மூலமாக இந்த பாடத்திட்டத்தை ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதை நான் கடந்த கிளாஸ்ல நான் ஞாபகம் ஊட்டியிருந்தேன். பொதுவாக பெண்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, அதிக பங்கு இருக்கிறது. அந்த உம்மத்தின் மீதும் சரி, தன்னுடைய குடும்பத்தின் மீதும் அதிக ஒரு பங்கு உடையக்கூடியவங்க பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப பெண்கள் என்ன செய்யணும்? தங்களை சார்ந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான சட்டமாக இருந்தாலும் சரி, அதை தெரிந்து கொள்வது என்ன செய்ய கட்டாய அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, பெண்கள் பெண்களாக என்ன செய்யப்படல, மதிக்கப்படாத ஒரு காலம் இருந்தது. பெண்களுடைய பிறப்பையே என்ன செய்வாங்க? நீங்க பார்க்கலாம். ஒரு ஹதீஸ்ல வருது பாருங்களேன். ஆஹ் வேதம் அருளப்பட்டவர்களில் சிலரை தவிர அரபியர்கள் மற்றும் அரபியர் அல்லாதவர்கள் உள்ளிட்ட அனைவரின் மீதும் இறைவன் கோபப்பட்டான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது. எதனால் அல்லாஹ் கோபப்பட்டான் அப்படி சொன்னா, பெண்களை குறித்தான அந்த நடத்தல் அந்த மக்கள்கிட்ட ரொம்ப மோசமாக இருந்தது. பெண் குழந்தை பிறந்தா எப்படி அதை பார்க்கிறது, அதே மாதிரி பெண்களை எப்படி நடத்துறது, அப்படியான ஒரு காலம் இருந்துச்சு. மிகவும் மோசமாக நடத்தக்கூடிய காலங்கள் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்வதாக குர்ஆன் வசனமே சொல்லுகிறது. 16வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்தினுடைய 58, 59 இந்த 2 வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியும். பெண் குழந்தை பிறந்தா அவங்களுடைய முகங்கள்லாம் கருத்து போயிரும். அதே நேரத்துல பெண் குழந்தை பிறந்தா அவன் நினைச்சுறான், கோவப்படுகிறான். அதை எப்படி ஆஹ் சமூகத்தார் தன்னுடைய முகத்தை காட்ட முடியாம நினைச்சுறான், ஒளிந்து கொள்றான். இன்னும் சொல்ல போனா அதை வாழ வைக்கிறதா அல்லது உயிரோடு புதைக்கிறதா இப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் என்ன செஞ்ச மனுஷன் போனான்.
இதெல்லாம் பெண்களை குறித்து பேசக்கூடிய வசனங்கள். அப்படித்தான் பெண்கள் பார்க்கப்பட்டாங்க ஒரு காலத்துல. எப்போ என்னைக்கு இஸ்லாம் அந்த அரபிய மண்ணுல வந்து அல்லாஹ்வுடைய தூதரை வந்து அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு தூதத்தை எடுத்து வச்சாங்களோ, அன்னைக்கு தான் இஸ்லாத்திற்குள்ள வந்து பெண்களுக்கான ஒரு தனி கண்ணியம் நிச்சயப்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு. பெண் உரிமை போற்றும் இஸ்லாம் பெண்களுக்கு தனி உரிமை கொடுத்துச்சு. ஆண்களுக்கு எப்படி இந்த சமூகத்துல உரிமை கொடுக்கப்படுகிறதோ, அதுபோல பெண்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? உரிமைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆணுக்கு நிகரான சம உரிமைகள் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக என்ன செய்யப்பட்டாங்க? பார்க்கப்பட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தை இறக்கும்போது எப்படி இறக்குனா? அய்யுஹன்னாஸ் இன்ன ஹலக்னாக்கும் மின் தக்ரி வ உன்சா. ஓ மனித சமூகமே, உங்களை ஒரு ஆண், ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். பெண்ணையும் அங்க அல்லாஹ் என்ன செய்றான்? மேற்கோள் காமிச்சு தான் பேசுறான். இப்படித்தான் குர்ஆன் வசனங்கள் இறங்கியது. அந்த மக்களுக்கு மத்தியில பெண்களுக்கு ஒரு தனி கண்ணியம் நிச்சயப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே நேரத்துல பாருங்களேன், இன்னும் குறிப்பா சொல்வதாக இருந்தால், அ பெண்களுக்கான சம உரிமைகள் கொடுக்கப்படாம இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா, இந்த இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க நீங்க. ஃபார் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, சொத்து உரிமைன்னு சொல்றோமா இல்லையா? சொத்து பங்கீடு. இதெல்லாம் சரியான முறையில பெண்களுக்கு கொடுக்கப்படுதான்னு கேட்டா, அன்னைக்கு அது கிடையவே கிடையாது. ஒரு ஆண், ஒரு தந்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு இப்போ சொத்தாக இருக்கட்டும், அல்லது உறவினர்கள், குடும்பங்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்தாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படி சொன்னா, அது ஆணுக்கு தான் போய் சேரும். பெண்களுக்கு என்ன செய்யாது? சேராது. இப்படியான ஒரு காலம் இருந்துச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத என்ன செஞ்சாங்க? உடைத்து எறிஞ்சு, பெண்களுக்கும் என்ன செய்யப்படணும்? சொத்து பங்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கும் அதற்கான உரிமைகள் என்ன செய்யணும்? கொடுக்கப்பட வேண்டும் என்ன செஞ்சாங்க? பெண்களுக்கான இத குடுத்தாங்க. அதேபோல திருமணம் சார்ந்த சட்டங்கள் நீங்க எடுத்து பாருங்க. பெண்கள வந்து என்ன செய்வாங்க? ஒரு பொருளாகவே என்ன செஞ்சாங்க? மதிச்சாங்க. அப்ப பெண்களுக்குன்னு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டுச்சு. மகர் தொகை நீங்கலாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு பெண் இஸ்லாமிய திருமணம் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ண திருமணம் செய்ய போறான்னு சொன்னா என்ன செய்யணும்? மகர் குடுத்து என்ன செய்யணும்? திருமணம் செய்யணும். இது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தனி கண்ணியம். அந்த கண்ணியம் என்ன? அந்த பெண் என்ன தீர்மானிக்கிறாளோ, அதத்தான் நம்ம என்ன செய்யணும்? குடுத்து திருமணம் செய்யணும். அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய முழு தகவலா நமக்கு இருக்குது. பெண்களுக்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் கண்ணியத்தையும், அந்தஸ்தையும் குடுக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பெண்கள் குறிப்பாக பெண்களுக்கான சட்டங்களையும், அவர்கள் குடும்பம் சார்ந்த சட்டங்களையும், பொதுவான சட்டங்கள் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த பாடத்திட்டத்த நினைச்சிருக்கிறாங்க, அமைச்சு வச்சிருக்கிறாங்க. கடந்த வகுப்புல நம்ம இத சொல்ல நினைச்சோம். டைம் எனக்கு வந்து இல்ல. ஒரு சின்ன வேலை இருந்ததுனால நான் என்ன செஞ்சுட்டேன், அத சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த வகுப்புல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபிக்ஹ் அப்படின்னு சொன்னா என்ன? யாருக்காவது தெரியுமா? ஃபிக்ஹ்ன்னா என்ன யாருக்காவது தெரியுமா? சொல்லலாம். வகுப்புல வந்து நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கக்கூடாது. கிளாஸ பொறுத்தவரைக்கும் நானும் சில கேள்விகள கேட்பேன். நீங்க பதில் சொன்னா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பாடத்த நிச்சயம் கொண்டு போக முடியும். மார்க்க சட்டம், மார்க்க சட்டங்கள். ம். ம். சரி, ஓகே. ஃபிக்ஹ் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, அது 2 வகையாக என்ன செய்றாங்க நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. நான் இன்னும் பாடத்துக்குள்ள போகல. முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் குடுக்குறேன். ஓகேவா? அதாவது எப்படி நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறேன். இதுல நீங்க எந்த இத நீங்க தேர்வு செய்றவங்களோ அத பொறுத்து நம்ம நிச்சயம் பாடம் எடுக்க முடியும். ஓகேவா? இப்ப 2 சாய்ஸ் நான் குடுக்குறேன். அதுல எந்த சாய்ஸ நீங்க வந்து தேர்வு பண்ணுங்க. அதாவது அ ஃபிக்ஹ் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. உசூல் ஃபிக்ஹ்ன்னு சொல்லி இன்னொரு பாடம் இருக்குது. 2 பாடம் இருக்குது. ஃபிக்ஹ் அப்படின்னா இருக்கு இல்லையா? ஃபிக்ஹ் சுன்னா. அதே நேரத்துல இது மாரி பல பிரிவுகள் இருக்குது. அதுல முக்கியமா பார்க்கிறது ஃபிக்ஹ் சட்டங்கள், பொதுவான சட்டங்கள். அதே நேரத்துல வந்து உசூல் ஃபிக்ஹ் அப்படிம்பாங்க. இந்த உசூல் ஃபிக்ஹே வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க.
ஃபிக்கு வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. உஸ்ஸுலுல் ஃபிக்கு இருக்கு இல்லையா? அத 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று விரிவாக படிப்பது, இன்னொன்னு சுருக்கமாக படிக்கிறது. இப்ப நம்ம எப்படி படிக்கலாம்? விரிவா படிக்கலாமா? சுருக்கமா படிக்கலாமா? விரிவாக படிக்கணும். சரி. பிரீஃப். விரிவாக படிப்போம். சரி. சரி, ஒரு புக்ஸ படிக்கிறீங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஒரு புக்ஸ படிக்கிறோம் நம்ம. படிக்கும்போது புக்ஸினுடைய நடு பக்கத்துலருந்து படிக்கணுமா? இல்ல புக்ஸினுடைய ஆரம்பத்துலருந்து படிக்கணுமா? எல்லாம் ஷார்ப்பா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பக்கம் தானே படிப்பீங்க. இப்ப ஸ்டார்ட்டிங் என்னவா இருக்கோ அதான் படிக்கணும். அப்படித்தானே? அப்ப ஃபிக்ஹ் பத்தி படிக்கணும்னா, ஃபிக்ஹ்க்கு முன்னாடி உஸூலுல் ஃபிக்ஹ்ன்னு ஒண்ணு இருக்குது. உஸூலுல் ஃபிக்ஹ் அப்படின்னு சொன்னா, அடிப்படை. ஃபிக்ஹ்னுடைய அடிப்படை. ஃபிக்ஹ்னுடைய அடிப்படைகள். அது பன்மை, ஓகேவா? ஃபிக்ஹ்னுடைய அடிப்படைகள். இப்ப ஃபிக்ஹ் பற்றி படிப்பதற்கு முன்னாடி, அந்த ஃபிக்ஹ்னுடைய அடிப்படை என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப அடிப்படை தெரிஞ்சா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? விரிவாக படிக்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், முதல்ல என்ன செய்யணும்? ஃபிக்ஹ்னுடைய அடிப்படைகள் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? உஸூலுல் ஃபிக்ஹ்னா என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? அது எப்படி சமூகத்துல உஸ்தாத் உங்க மைக் மியூட் ஆயிருச்சு. கேக்குதா? இப்ப கேக்குது உஸ்தாத். இப்ப ஃபிக்ஹ் பொறுத்தவரைக்கும் என்ன செய்றாங்கன்னா, 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஃபிக்ஹ்னுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்வது. இன்னொன்னு விரிவான முறையில அத அறிந்து கொள்வது. ஃபிக்ஹ்னுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்வதுன்னா, சுருக்கமான முறையில ஃபிக்ஹ் எப்படி நம்ம அறிந்து கொள்வது? அதனுடைய அர்த்தங்கள் என்ன? அதனுடைய வரைவிலக்கணங்கள் என்ன? அது எப்போது தோற்றுவிக்கப்பட்டுச்சு? அது எப்படி சமுதாய மக்களுக்கு மத்தியில இந்த ஃபிக்ஹ்ன்னு ஒரு கலை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? அதனுடைய முதல் தோற்றம் யாரு? அப்படிங்கிறத பற்றியான அந்த இல்மு நமக்கு வேணும். ஃபிக்ஹ்ங்கிறது ஒரு கலை. அந்த கலை எப்போது தோற்றுவிக்கப்பட்டுச்சு? அதை ஏன் கொண்டு வந்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இது இருந்துச்சா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மக்களுக்கு இந்த மாதிரியான அடிப்படையில மார்க்கத்த சொல்லி தந்திருக்கிறாங்களா? இப்படிங்கிற நிலையில நமக்கு இருக்குது. ஓகேவா? அதனால இந்த அடிப்படைகள முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொன்னா, அது விரிவாக படிப்பு நம்ம கொஞ்சம் இலகுவா என்ன செய்யும்? இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேனே. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்து அ சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட என்ன செஞ்சுருவாங்க? நேரடியாக வந்து கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அந்த மக்களுக்கு அத சொல்லிக் குடுத்துருவாங்க. அப்ப அந்த மக்கள் கேட்டு போயிருவாங்க. பிற்காலத்தில், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகுதான் இந்த ஃபிக்ஹ்ங்கிற ஒரு கலை என்ன செய்யப்பட்டுச்சு? உருவாக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படி சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு 4 கலீஃபாக்கள் ஆட்சி செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்களுடைய காலத்துல இஸ்லாம் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்த உள்ளடக்கிச்சு. இஸ்லாம் வந்து என்ன செஞ்ச நீண்ட ஒரு பரப்பளப்பை கொண்டதாக இஸ்லாம் ஆட்சி செஞ்சுச்சு. அதுல குறிப்பா சொல்லப்போனா அலி ரலியல்லாஹுடைய காலத்துல வந்து இஸ்லாம் பறந்து விரிந்த ஒரு ஆட்சி என்ன செஞ்சுச்சு? இஸ்லாம் செலுத்தி இருந்துச்சு. இப்ப இந்த நேரத்துல பல பகுதியில இருக்கிறவங்களும் இஸ்லாத்த நினைச்சுக்கிட்டாங்க, ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. அதுல ரோமர்களாக இருப்பாங்க, பாரசீகர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? எ அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்கள் கற்ற மாரி இஸ்லாத்த அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு புரியும்படியான இலகுவான முறையில என்ன செய்யணும்? சொல்லிக் குடுக்கணும். அப்ப அதற்கு பிறகுதான் இந்த ஃபிக்ங்கிற கலை இலகுவான முறையில மார்க்கத்தை இலகுவான முறையில சிரமம் இல்லாமல் கற்றுக் கொடுக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில தான் இந்த ஃபிக்ங்கிற ஒரு கலை என்ன செய்யப்பட்டுச்சு? அது தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஃபிக் நான் படிக்க போறேன்னா, அதனுடைய தோற்றம் முதல்ல நமக்கு அவசியமா இருக்குது. நம்ம பொதுவாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு
நம்ம வாழ்ற காலமே ஒரு குழப்பமான ஒரு காலம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேனே, இப்போ வந்து நீங்க அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான். நீங்க வந்து தொழுகைக்கு தயாரானீங்கன்னா, உங்களுடைய முகங்களையும் கைகளையும் என்ன செய்யுங்க கழுவிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் வருது. இதுக்கு எப்படி விளக்கம் நம்ம தேடுவோம்? குர்ஆனில மட்டும் நம்ம அ இதனுடைய விளக்கத்த பார்த்தா இருக்காது. குர்ஆன்ல மட்டும் இதனுடைய விளக்கத்த பார்த்தா என்ன செய்யாது? இருக்காது. ஆனால் இதனுடைய விளக்கம் எங்க இருக்குன்னா, நபியருடைய வாழ்க்கை ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். அப்பன்னா அங்க என்ன செய்யும்? இதனுடைய விளக்கம் இருக்கும். அதேபோல இப்ப வந்து சொல்லப்போனா குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லப்படுது. தானாகவே செத்தவையெல்லாம் ஹராம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப இதுல வந்து தானாக செத்தது எல்லாம் ஹராம். ஒருவர் வந்து ஒரு ஹதீஸ படிக்கிறாரு. என்ன ஹதீஸ படிக்கிறாரு? 2 தானாக செத்தது நமக்கு என்னது? ஹலால் அப்டின்னாங்க. அது என்னவாக இருக்கும்? சொல்லுங்க அப்போ. தானாக செத்தது 2 ஹராம். அது ஹலால்ன்னு சொல்றாங்க. ஒண்ணு என்னது? ஃபிஷ்ஷு. வேற? மீன். வேற? ம். தெரியலையா? சரி ஓகே. கவனிங்க. அதாவது சரி. ஒண்ணு வந்து ஃபிஷ் மீன் ஓகேவா? இன்னொன்னு வெட்டுக்கிளி. இது தானாக செத்தது நமக்கு என்னது? ஹலால் தான். இப்போ குர்ஆனை மட்டுமே வந்து யாரு பதில்? அ இப்ப தானாக செத்தது எல்லாமே ஹராம்ன்னு சொல்லிட்டு, ஹதீஸ்ல வந்து மீனும், வெட்டுக்கிளியும் ஹலால்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தானாக செத்தது நம்ம ஹலால் ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க. இப்ப குர்ஆன் வசனத்த மட்டும் ஒருத்தர் படிக்கிறார்ன்னு வச்சுக்கோங்களேன். குர்ஆன் வசனத்த மட்டும் ஒருத்தர் படிச்சாருன்னு சொன்னா, இப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? புறக்கணிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஒரு கலை. அப்ப இத என்ன செய்யணும்? மார்க்க சட்டங்கள் அடிப்படையில இத விரிவுபடுத்தணும். அத விளங்கப்படுத்தணும். அப்ப ரசூலுல்லாஹ் எந்த அடிப்படையில இத விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க? ஏன் இத வந்து ரசூலுல்லாஹ் ஹலால்ன்னு சொன்னாங்க? அல்லாஹ் ஹராமான ஒரு விஷயத்த ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இத ஹலால் ஆக்குனாங்க? ஏன் அந்த உணவுக்கு முக்கியத்துவம் குடுத்தாங்க? அது எந்த அடிப்படையில சொல்லப்பட்டுச்சுங்கிற அந்த விளக்கத்தை பற்றி படிப்பது தான் என்னது? ஃபிக்ஹு. இப்ப பாருங்களேன். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது ஃபிக்ஹ பொறுத்தவரைக்கும் படிப்பதற்கு முன்னாடி ஃபிக்ஹ் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? அதனுடைய நோக்கம் இதுதான். ஓகேவா? இப்போ இந்த ஃபிக்ஹ்ன்னு சொல்றோமா இல்லையா? நேரா பாடத்துக்குள்ள போயிருவோம். முதல்ல வந்து நீங்க வந்து நான் சொல்றத நல்லா விளங்கிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அத நான் வந்து குரூப்ல என்ன செய்வேன்? டைப் பண்ணி நான் போட்டு விடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அரபிலயும், தமிழ் நான் போட்டு விடுறேன் இன்ஷா அல்லாஹ். பொதுவா ஃபிக்ஹ்ன்னு சொல்றாங்க இல்லையா? ஃபிக்ஹ்ன்னா நம்ம ஏற்கனவே அக்கீதா கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். அதாவது இஸ்லாமிய சொற்களை பொறுத்தவரைக்கு அது பயன்படுத்தக்கூடிய முறை 2 வகையில என்ன செய்யப்படும்? பயன்படுத்தப்படும். ஒண்ணு சொல் ரீதியான அ சொல் ரீதியான அதனுடைய அர்த்தம் என்ன? இன்னொன்னு அது எப்படி மொழி ரீதியாக நம்ம என்ன செய்றோம்? பயன்பாட்டுல அது எப்படி இஸ்லாமிய வழக்குல அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது? இதனுடைய அர்த்தம் என்ன? அப்படிங்கிறது 2 வகையா நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதுபோல ஃபிக்ஹ் அப்படிங்கிறது வந்து பொறுத்தவரைக்கும் அப்படின்னா அதனுடைய மொழி ரீதியான அர்த்தம் என்ன? இஸ்லாமிய ரீதியில் அதனுடைய அர்த்தம் என்ன? அத நம்ம படிக்க போறோம். ஓகேவா? முதலாவது அம்சம் இன்னைக்கு முதல் வகுப்பு நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே முதல் வகுப்புல ஃபுல்லா ஃபிக்ஹ்னுடைய அவசியம் என்ன? ஏன் அத படிக்கிறோம்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது இன்றைய வகுப்புடைய ஆரம்பத்துல நான் ஒரே ஒரு செய்திய மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ஃபிக்ஹ் வந்து ஏன் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு? அதனுடைய காரணம் என்ன? அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகேவா? இப்போ பாடத்துக்குள்ள முதல்ல போவோம். ஃபிக்ஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மொழி ரீதியான அதுக்குடைய அர்த்தம் என்ன? அதே நேரத்துல இஸ்லாமிய வழக்கில் அதனுடைய அர்த்தம் என்ன? இதான் இன்னைக்கு நான் பார்க்கிற முதன்மையான பாடமா இருக்குது. ஜஸ்ட் நீங்க அத தமிழ்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி. ஏன் எழுதுறோம்? எழுதி வச்சு அந்த விஷயம் மனப்பாடமா நம்ம நிக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் இத குரூப்ல டைப் பண்ணி நான் போடுவோம். ஓகேவா? இப்போ ஃபிக்ஹ பொறுத்தவரைக்கு அதனுடைய அர்த்தம், மொழி ரீதியான அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, விளங்குதல், புரிந்து கொள்வது, புரிந்து கொள்ளுதல். இது மொழி ரீதியான அர்த்தம். ஃபஹ்ம்ன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹ்க்கு இன்னொரு அர்த்தம் வந்து ஃபஹ்ம் அப்படிம்பாங்க. அல் ஃபஹ்ம்னா புரிந்து கொள்வது.
இதுக்கு உதாரணமாக நீங்க ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். என்ன வசனம்? நம்ம அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட ஒரு துவா. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் பிலிசானி யஃப்கஹு கௌலி. அப்ப அவங்க சொன்ன ஒரு துவா, என்ன துவா இது? அதாவது, என்னுடைய உள்ளத்தை நீ என்னச்சு விரிவுபடுத்தி அல்லாஹ், நான் என்னுடைய நாவலில் உள்ள முடிச்ச நீ என்ன செஞ்சிரு, அவிழ்த்து விடு அல்லாஹ். நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதை கொண்டு அவங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஃபிக்ஹுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, விளங்குதல், விளங்கப்படுத்துதல், புரிந்து கொள்ளுதல், இப்படி பல அர்த்தங்களை உடையதான் ஃபிக்ஹ். ஓகேவா? புரிஞ்சா உங்களுக்கு? சரி, கவனிங்க. இது வந்து மொழி ரீதியான அர்த்தம். மொழி ரீதியாக ஃபிக்ஹ் அப்படிங்கிறதுக்கு வந்து மொழி ரீதியான அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, புரிந்து கொள்ளுதல், விளங்குதல்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் ஃபிக்ஹ். அதுக்கு ஆதாரமான வசனம் வந்து நம்ம அந்த வசனத்தை நோட் பண்ணியிருந்தோம். அதே போல இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒரு துவா செய்வாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம ஃபக்கீஹ் ஃபித்தீன். எல்லாம் இவருக்கு மார்க்கத்துல புரிதலை, இவர் மார்க்கத்துல நினைச்சு புரிதலை ஏற்படுத்துவாயாக. அப்ப ஃபக்கி அப்படின்னா அப்ப புரிதல். அப்ப புரிதல்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் ஃபிக்ஹ். ஓகேவா? சரி, இது வந்து சொல் ரீதியான அர்த்தம் இது. இப்ப வந்து மொழி ரீதி நம்ம படிக்கிறப்ப இஸ்லாமிய வழக்கில் ஃபிக்ஹ்ன்னு எப்படி பயன்படுத்தப்படுகிறது? இஸ்லாமிய வழக்குல வந்து ஃபிக்ஹ்ன்னு எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படி சொன்னா, அத நான் அரபில போட்டு விடுறேன். உங்களுக்கு தமிழ் மட்டும் நான் வாசிக்கிறேன். ஓகேவா? அதாவது, ஆ விரிவான ஆதாரங்களிலிருந்து பெறக்கூடிய நடைமுறை ரீதியான ஷரியத் சட்டங்களை பற்றி அறிவதுதான் ஃபிக்ஹ். இது வந்து ஃபிக்ஹுக்கான அர்த்தம். ஓகேவா? நம்ம டெப்த்தா படிக்கணும்னு சொன்னீங்களா, விரிவாக படிக்கிறோமா இல்லையா? விரிவாக நம்ம ஃபிக்ஹ் படிக்க போறோங்கிறதுக்கு அர்த்தம் இதுதான். அதாவது, விரிவான ஆதாரங்களிலிருந்து பெறக்கூடிய நடைமுறை ரீதியான ஷரியத் சட்டங்களை பற்றி அறிவதுதான் ஃபிக்ஹ் ஆகும். விரிவான ஆதாரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய நடைமுறை ரீதியான ஷரியத் சட்டங்களை பற்றி அறிவதுதான் ஃபிக்ஹ். ஃபிக்ஹுங்கிறாங்கல்ல, இது அந்த ஃபிக்ஹுக்கான டெஃபினேஷன் தான் இது. ஓகேவா? இதுல உஸூலுல் ஃபிக்ஹ்னு ஒண்ணு இருக்குது. அத நம்ம இன்ஷா அல்லாஹ் அதான் படிக்க போறோம் நம்ம. இப்ப நான் ஃபிக்ஹுக்கான அந்த வரைவிலக்கணம் தான் நான் குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபிக்ஹுக்கான வரைவிலக்கணம் தான் இது. ஃபிக்ஹ்னா என்ன? விளங்குதல், புரிதல், புரிந்து கொள்வது இப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சொல் ரீதியான அர்த்தம் அது. இஸ்லாமிய வழக்கில் ஃபிக்ஹ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, விரிவான ஆதாரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய நடைமுறை ரீதியான ஷரியத் சட்டங்களை பற்றி அறிவதுதான் ஃபிக்ஹ் ஆகும். அப்ப ஃபிக்ஹ்ன்னு சொன்னால ஷரியத் சட்டங்களை அறிவது. இதுல ஷார்ட் ஃபார்ம் இது. ஃபிக்ஹ்னா இஸ்லாமிய வழக்குல ஷரியத் சட்டங்களை பற்றி அறிவதுதான் ஃபிக்ஹ். புரிஞ்சா? எல்லாருக்கும் புரிந்ததா? புரிஞ்சுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா திருப்பி அகைன் திருப்பி சொல்லுவாங்க. நான் தான் கேட்டேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கவனிங்க. இது வந்து ஃபிக்ஹுக்கான அர்த்தம். இது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறோம் அப்படி சொன்னா அதனுடைய பேசிக் கண்டிப்பா நமக்கு வேணும். ஓகேவா? இது அந்த ஃபிக்ஹுங்கிற வார்த்தைக்கான வரைவிலக்கணங்கள் இது. இப்போ வந்து உஸூலுல் ஃபிக்ஹ் நம்ம அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. பாடத்துக்குள்ள படிக்க போறோம்னா அதனுடைய அடிப்படைகள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படை தெரியாம என்ன செய்ய முடியாது, எதையும் படிக்க முடியாது. அதனால முதல் விஷயம் அடிப்படை என்ன? உஸூலுல் ஃபிக்ஹ். உஸூலுன்னா அடிப்படைகள். இந்த உசூல் அப்படிங்கிறதுக்கான இது வந்து பன்மை. அதனுடைய ஒருமையான சொல் வந்து அஸ்ல், ஒரிஜினல், அடிப்படை. அந்த அஸ்லுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, தலீல், ஆதாரம் சொல்லுவாங்க. ஓகேவா? உசூலுங்கிறது பன்மை, அதனுடைய ஒருமை வந்து அஸ்ல், அஸ்லுன் அப்படிம்பாங்க. அப்போ ஃபிக்ஹுங்கிறதுக்கு வரைவிலக்கணம் இது. உசூலுல் ஃபிக்ஹ் அதுக்கான அர்த்தம் என்ன?
நல்லா விளங்கிக்கோங்க. உசுல் ஃபிக்கு அதனுடைய வரைவிலக்கணம் என்ன? இஸ்லாமிய வழக்கில் அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது? மொழி ரீதியான அர்த்தம் என்ன? சட்டங்களுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்வது. சட்டங்களுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்வது. எப்படி போடுவீங்க? ஃபிக்குனா ஷரியத்து சட்டங்களை பற்றி அறிவுதான் ஃபிக்கு. உசுல் ஃபிக்குனா ஷரியத்து சட்டங்களை அறிந்து கொள்வதற்கான தேவையான அடிப்படைகள். உசூல் ஃபிக்குனா ஷரியத்து சட்டங்களை அறிந்து கொள்வதற்கான தேவையான அடிப்படைகள். முதல்ல அதுக்கு அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாம நம்ம நினைச்ச முடியாது, ஃபிக்கு படிக்க முடியாது. அதனால உசூல் ஃபிக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுத்திருக்கிறோம். இது இஸ்லாமிய வழக்கில் நீங்க இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கறதா இருந்தால் அல் இல்முன் யப்ஹஸு அன் அஹ்வாலி அதில்லத்தில் ஃபிக்குல் இஜ்மாலியா அப்படிம்பாங்க. சுருக்கமான ஆதாரங்களின் நிலைமை அறிவது. துருக்கு இஸ்திஃபாதத்தி மின்ஹா அந்த ஆதாரங்களிலிருந்து பயனடையக்கூடிய வழிமுறை அறிவது. நீங்க உங்களுக்கு நோட் பண்ண முடியலட்டாலும் நான் அதை உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிவிடுவோம். ஓகேவா? வஹாலில் முஸ்தஃபீது அந்த ஆதாரங்களிலிருந்து பயனடையக்கூடியவர்களின் நிலைமைகளை அறிவது. சரி, கவனிங்க. இப்போ ஃபிக்கு அப்படிங்கிறதுக்கான முதல் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய சொல் வழக்கிலையும் அது இஸ்லாமிய வழக்கில் அது எப்படி பயன்படுத்தப்படுகிறதுங்கிறத பார்த்தோம். இதனுடைய உசுலுல் ஃபிக்கு நாம் படிக்க போகக்கூடிய உசுலுல் ஃபிக்கு அடிப்படைகளை தெரிந்து கொள்வது. ஃபிக்குனுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்வது. அதை எப்படி எடுக்கிறோம்? ஷரியத்து சட்டங்களை அறிந்து கொள்வதற்கான தேவையான அடிப்படைகள். இதுதான் அதனுடைய அர்த்தம். எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. உசுலுல் ஃபிக்குக்கான வரைவிலக்கணம் பாருங்க. அதாவது ஃபிக்குடைய அதாவது நல்லா விளங்கிக்கோங்க. அல் இல்ம் அது ஒரு கலை. ஃபிக்கு அது ஒரு கலை. யப்ஹஸு அன் அஹ்வாலி அதன் மூலம் அது அறியப்படும். அதில்லத்தில் ஃபிக்குல் இஜ்மாலியா சுருக்கமான ஆதாரங்களில் நிலைமைகளையும். சுருக்கமான ஆதாரங்களினுடைய நிலைமைகளையும். ஒத்துருக்குல் இஸ்திஃபாதத்தில் மின்ஹா அந்த ஆதாரங்களில் இருந்து பயனடையக்கூடிய வழிமுறைகளையும். வஹாலில் முஸ்தஃபீது அந்த ஆதாரங்களிலிருந்து பயன் அடையக்கூடியவர்களின் நிலைமைகளையும் அது அறியப்படும். இந்த ஃபிக்கு பொறுத்த வரைக்கும் படிக்கிற அப்படி சொன்னா முதல்ல இது ஏன் இந்த சட்டம் ஏன் இது எடுக்கப்பட்டுச்சு, இது எப்படி வந்துச்சு, எந்த ஆதாரத்திலிருந்து இது எந்த வசனங்கள் இருந்து எந்த ஹதீஸ்ல இருந்து இது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஆதாரத்தை நம்ம நினைச்சு அறிய முடியும் உசூலுல் ஃபிக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ரெண்டாவது, அந்த ஆதாரங்களின் மூலமாக பயனடையக்கூடிய வழிமுறைகளை நம்ம என்ன செய்ய முடியலாம்? கற்றுக்கொள்ளலாம். முதல்ல திரும்ப நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஃபிக்கு பொறுத்தவரைக்கும் சட்டங்கள் சார்ந்த பாடம். அது கொஞ்சம் நீங்க கவனமா கேட்டாதான் அதை நினைச்சு முடியும், புரியும். முதல் விஷயம், நம்ம ஒரு ஹதீஸையோ ஒரு குர்ஆன் வசனத்தையோ படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். படிக்கும் பொழுது ஒரு குர்ஆன் வசனத்துக்கு நேர் மாற்றமாக ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ் வருது அப்படின்னு சொன்னா நமக்கு அங்க என்ன செய்யும்? ஒரு சின்ன ஒரு ஷக்கு வரும். என்ன இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இங்க இப்படி மாறுத? அப்ப இந்த கலையை படிக்கும் பொழுது அதனுடைய ஆதாரத்தினுடைய நிலையை நம்ம நினைச்ச முடியும், அறிய முடியும். சுருக்கமாக அதனுடைய ஆதாரத்தினுடைய நிலைகளை நம்ம நினைச்ச முடியும், அறிய முடியும். இது முதல் நிலை. ஓகேவா? ரெண்டாவது, அந்த ஆதாரங்களின் மூலமாக பயனடையக்கூடிய அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இது எப்படி அது கரெக்டா விளக்கம் கொடுக்கிறது, அந்த பயனை நம்ம நினைச்ச முடியும். அந்த பயனடையக்கூடிய வழிமுறை நினைச்ச முடியும், அடைய முடியும்.
மூன்றாவது, அந்த ஆதாரங்களில் இருந்து பயன் அடையக்கூடியவர்கள், நல்ல விளங்கிக்கோங்க, பயன் அடையக்கூடியவர்களின் நிலைமைகள் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். ஃபர்ஸ்ட் அந்த ரூட் எப்படி வருது பாருங்க. ஒரு ஹதீஸ், ஒரு குரானுக்கு ஒரு ஹதீஸ் எப்படி விளக்கம் வருது, அந்த ரூட்டை நம்ம நினைச்ச முடியும், அந்த ஆதாரத்தை நம்ம நினைச்ச முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? ரெண்டாவது, அந்த வழிமுறை அது எப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த வழிமுறை நமக்கு தெரியும். மூன்றாவது, அதன் மூலமாக நாம் பயனடையக்கூடிய அந்த நிலைமை நம்ம நினைச்ச முடியும், எப்படி எடுத்து செயல்படுத்துறது, அந்த லெக்கில் நம்முடைய நிலைமை நம்ம நினைச்சு இப்படி புரிந்து கொள்ள முடியும். இதான் 3 நிலை. உசூல் ஃபிக்ஹுக்கு அவங்க சொல்லுகின்ற 3 நிலை. ஃபிக்ஹ் அப்படி சொன்னா 4 விஷயங்களை மேற்கோள் காட்டுவாங்க. அந்த 4 விஷயம் அடிப்படையில் தான் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் நினைச்சு இப்படி தீர்மானிக்கப்படும். இதுல அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஃபிக்ஹ் பொறுத்த வரைக்கும் சட்டங்கள், ஷரியத் சட்டங்களை பொறுத்த வரைக்கும், மார்க்க சட்டங்களை பொறுத்த வரைக்கும் 4 விஷயங்களை என்ன செய்வாங்க, ஆதாரமாக எடுப்பாங்க. ஒன்று, நம்ம ஒரு செயலை செய்ய போறோம் அப்படி சொன்னா அதற்கு ஆதாரம் எங்க எடுப்பாங்க, குரான் முதல் விஷயம். இரண்டாவது ஒரு ஆதாரமாக எடுக்கிறது ஹதீஸ். மூன்றாவது ஆதாரமாக எடுக்கிறது இஜ்மா, ஏகோபித்த முடிவின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள். நான்காவது கியாஸ். கியாஸ்னா சட்டம் எடுக்கிறது. ஓகேவா? இன்ஷா அல்லாஹ் அதை நான் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒண்ணுன்னா பார்ப்போம். அதை உள்ள போகும்போது உங்களுக்கு அது ஒண்ணா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கியாஸ்னா என்ன, எது சரி, எது தவறு, எது எடுக்கக்கூடாது, அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், கிளாஸுக்குள்ளவும் உங்களுக்கு அழகா படிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த சுருக்கமான இதெல்லாம் இதான் ஆதாரங்கள். இந்த ஆதாரத்தை நம்ம நினைச்சு எடுக்க போறோம். இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன்னா அது எங்க இருந்து எடுத்திருக்கிறோம், அது எங்க இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம், அது எப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வழிமுறை என்ன, அது எப்படி நம்ம வந்து செயல்படுத்துற நிலையை நம்ம நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும். இதான் ஃபிக்ஹுனுடைய சுருக்கமான, உசூல் ஃபிக்ஹுனுடைய சுருக்கமான ஒரு வரைவிலக்கணம். உசூல் ஃபிக்ஹ் என்பது ஷரியத் சட்டங்களை அறிந்து கொள்வதற்கான தேவையான அடிப்படைகள். உசூல் ஃபிக்ஹ் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இஸ்லாமிய வழக்கில் என்ன அர்த்தம், அதனுடைய பேர் அந்த சொல்றாங்க, சுருக்கமான ஆதார நிலைமைகளையும், அந்த ஆதாரங்களிலிருந்து பயனடையக்கூடிய வழிமுறைகளையும், அந்த ஆதாரங்களிலிருந்து பயனடையக்கூடிய நிலைமைகளையும் அறியப்படும் இந்த ஃபிக்ஹின் மூலமாக. கவனிச்சிங்களா? அப்போ ஒரு மார்க்கத்துல வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஆதாரம் நமக்கு வேணும். ஆதாரம் இல்லாம என்ன செய்ய முடியாது, ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு செயலை செய்யறோம், உதாரணத்துக்கு தொழுகிறோம் அப்படின்னா கூட அது அல்லாவுடைய தூதரை எப்படி காட்டி தந்திருக்காங்களோ அப்படித்தான் முடிச்சு தொழ முடியும். நோன்பு பிடிக்கிறோம், நோன்பு எப்படி அல்லாவுடைய தூதர் காமிச்சு காட்டி கொடுத்துருக்காங்களோ அப்படித்தான் முடிச்சு நோன்பு பிடிக்க முடியும். அது போல மற்ற விஷயங்கள், ஜக்காத்தா இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி சட்டங்கள் சார்ந்த விஷயங்கள், குடும்ப சார்ந்த சட்டங்களாக இருக்கட்டும், பெண்கள் சார்ந்த சட்டங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த செய்யறதுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் அதை நம்ம இப்படி செய்ய முடியாது. அதனால முதல் விஷயம் ஆதாரத்தோடு செய்யணும். அந்த ஆதாரங்களை பற்றி படிப்பதுதான், அந்த ஆதாரங்களை எங்க இருந்து எடுக்கிற அந்த வழிமுறையையும், அதன் மூலமாக நம்ம அடையக்கூடிய அந்த பயனடையக்கூடிய நிலைமைகளையும் அறிந்து கொள்வதுதான் உசூல் ஃபிக்ஹ் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சுங்களா? இதுதான் 2 வகையா இன்னைக்கு படிப்பாங்க. பொதுவாக வந்து அதை ஃபிக்ஹுடைய அந்த பொதுவாக விரிவாக படிக்கிறது, ஷரிய சட்டங்களை விரிவாக படிக்கிறது. அதே போல நம்ம இப்ப பார்க்க போறது உசூலுல் ஃபிக்ஹ், அடிப்படைகளாக, அடிப்படை விஷயங்களாக அதற்கு தேவையான விஷயங்களை படிக்கிறது. முதல்ல அடிப்படையாக விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேருக்கு அது கூட தெரிய மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வதாக இருந்தா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து இந்த ஃபிக்ஹ் சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது. ஹதீஸ்ல வந்து சட்டங்கள் சம்பந்தப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம் அது. மாஷா அல்லாஹ். அதுல வந்து முதல் பாடமாக கொண்டு வந்திருக்கிற தஹாரா, தூய்மை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த சப்ஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அது நிறைய தூய்மை சம்பந்தப்பட்ட, சுத்தம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சமூகத்துல அது பேணப்படுதாங்கிட்ட கிடையாது. அப்ப என்ன, அதற்கான போதுமான அந்த இல்மு நம்மகிட்ட என்ன சில இல்ல.
அந்த விளங்கி கொள்ளக்கூடிய இல்மு நம்மகிட்ட இல்ல. ஏன் அதை ரசூலா சொன்னாங்க? அது சொல்லுடைய நோக்கம் என்ன? ஏன் ரசூல் சொல்ல உதாரணத்துக்கு ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்றேன். இப்ப நம்ம தூங்கி எழுகிறோம். ரசூலா சொன்னாங்க, நீங்க தூங்கி எழுந்தவுடன் உங்க கைகளை நீங்கள் கழுவாமல் பாத்திரத்தை என்ன செய்யாதீங்க, கை வைக்காதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது சட்டம் இது. நம்ம தூங்கி எழுந்தாலும் என்ன செய்யக்கூடாது? அந்த அப்படியே கையை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? பாத்திரத்துல பயன்படுத்தக்கூடிய பாத்திரத்துல என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. ஏன்? அந்த கையில அசுத்தங்கள் பட்டிருக்கலாம். அந்த கை எங்க இருக்கு நமக்கு சொல்ல முடியாது. அப்ப இது சட்டம் சார்ந்த விஷயங்கள். சுத்தம் சார்ந்த விஷயம் இது. அப்ப இத கூட நம்ம மக்கள்ட்ட பெரும்பான்மை மக்கள் இத என்ன செய்யல? செயல்படுத்துறது இல்ல. அது கரெக்டான முறையில என்ன செய்யல? அமல்படுத்துறது இல்ல. அப்ப காரணம் என்ன? அதனுடைய முக்கியத்துவத்தை சரியாக மக்களுக்கு என்ன செய்யல? விளங்கப்படுத்தல. அந்த விளங்கப்படுத்தாதனுடைய விளைவுதான் இந்த சாதாரண ஒரு சட்டத்தை கூட நம்ம நினைச்ச முடியும் நடைமுறைப்படுத்த முடியல. அதனாலதான் இத விரிவா நமக்கு முதல்ல அந்த அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும். அதன் மூலமா அடையக்கூடிய பயன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த பயன் நல்லா பாருங்களேன். இந்த ஃபிக்கு படிப்பதனுடைய பயன் என்ன? அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஃபிக்கு படிப்பதனுடைய பயன் என்ன? யாருக்கா தெரியுமா? உசூல் ஃபிக்கு படிக்க போறோம். ஃபிக்குனுடைய அடிப்படைகளுக்கு தேவையான காரியங்களை பற்றி படிக்க போறோம். இதனுடைய பயன் என்ன அப்படி சொன்னா, பலன் அதான் நன்மை என்ன அப்படி சொன்னா, நல்லா விளங்கிக்கோங்க. மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அமல் செய்வதற்கு இந்த உசூல் ஃபிக்கு நமக்கு கிடைச்ச துணையாக இருக்கும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அந்த அறிஞர் சொல்றாங்க, இந்த அறிஞர் சொல்றாங்க அப்படிங்கன்னு பல பேர்கிட்ட ஆன்சரை கேள்வி கேட்டு அதுல ஒரு ஆலிம்சா வந்து இப்படி பதில் சொல்றாரு, ஒரு அறிஞர் இப்படி பதில் சொல்றாரு, இப்படி நிறைய குழப்பம் நமக்குள்ள வரும். இதை செய்யறதா அதை செய்யறதா இப்படி குழப்பங்கள் வரும். அப்ப இதை தெளிவான முறை நம்ம கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெளிவான முறை அதை விளங்கிக்கிட்டோம்னா மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து அமல் செய்வதற்கு இந்த உசூல் ஃபிக்கு ரொம்ப துணை என்ன செய்யும் இருக்கும். இந்த மார்க்கத்தினுடைய தூணே ரெண்டு விஷயம் தான். அத்தீன் ரெண்டு வகைன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு என்ன? அக்கீதா. அக்கீதாவை சரியா நான் படிக்கணும் ஒரு விஷயம். ரெண்டாவது ஃபிக்கு, ஷரியா. ஃபிக்குனா ஷரியா, ஷரியத்து சட்டங்களை அறிந்து கொள்வது. அப்ப இதை சரியான முறை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த குழப்பங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். நம்ம தனி மனித ரீதியில அமல்களை செய்வதற்கு, அந்த அமல் எல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சிறந்த ஒரு காரணியாக இது என்ன செய்யும், இது இருக்கும். அதனால இதை படிக்கும்போது தெளிவா நம்ம படிக்கணும். அதனாலதான் முதல் நம்ம எடுத்திருக்கிற பாடம் உசூல் ஃபிக்கு. ஃபிக்குனுடைய அடிப்படை ஷரியத் சட்டங்களுடைய அறிந்து கொள்வதற்கான அடிப்படை தேவையான சட்டங்கள் என்ன, எதை முதல்ல படிச்சுக்கணும், அதெல்லாம் முதல்ல படிச்சு எடுக்க போறோம். அதே நேரத்துல அந்த சட்டங்கள்ல எங்க இருந்து எடுக்கப்படுகிறது, நாம் வாழ்க்கையில ஒரு அமல் செய்யறோம், அந்த அமல் எங்க இருந்து எடுக்கப்படுது? ஒண்ணு குரான், இன்னொன்னு ஹதீஸ், இன்னொன்னு இஜ்மா, இன்னொன்னு கியாஸ். ஓகேவா? இதான் 4 இது விஷயத்துல இருந்து நம்ம நினைச்ச ஆதாரமாக எடுத்து செயல்படுத்த போறோம். நான் ஸ்பீடா நடத்துறேன் அப்படின்னு டைம் நமக்கு குறைவா இருக்கனால நினைச்சேன் நான் ஸ்பீடா கூட்டு போறேன். நீங்க சொல்லலாம், நீங்க ஸ்பீடா போறீங்க அப்படின்னு சொன்னா நான் நினைச்சு கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெதுவா கூட நான் போவேன். நீங்க எப்படி கிளாஸ்ல வந்து கரெக்டா நீங்க எனக்கு நான் கேட்க நீங்க பதில் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி பாடத்தை கொண்டு போக முடியும். அதெல்லாம் கேட்கறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கவனிங்க. அப்போ முதல்ல உசூல் ஃபிக்குனுடைய அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி, அதனுடைய எங்க இருந்து சட்டங்கள் எடுக்கப்படுகிறது, எதை நம்ம ஆதாரமா கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இன்றைய வகுப்பினுடைய முக்கிய அந்த சட்டங்கள் எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது, வாழ்க்கை ரீதியா வாழ்வியல் ரீதியான சில அமல்களை செய்யறோம்னு சொன்னா அது எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னா ஒண்ணு குரான், சுன்னா, இஜ்மா, கியாஸ். ஓகேவா? அந்த 4 ஆதாரத்திலும் எடுக்கப்படுகிறது. இன்னொரு உசூல் ஃபிக்குல இன்னொரு முக்கியமாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இது. நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன், இந்த ஃபிக்குன்னு ஒரு கலை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்து அவங்களுடைய மௌத்துக்கு பிறகுதான் நிச்சயப்பட்டுச்சு இந்த ஃபிக்குங்கிற ஒரு கலை நிச்சயப்பட்டுச்சு, உருவாக்கப்பட்டுச்சு. அது எப்படி, யாருடைய காலத்துல உருவாக்கப்பட்டுச்சு அப்படி சொன்னா, அதுல பிரபல்யமாக அறியப்பட்ட இமாம்கள். இதெல்லாம் அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் சில மதரசாக்கள்ல கூட என்ன செய்யப்பட நடத்தப்படுறது இல்ல. ஃபிக்குனுடைய அடிப்படை தோற்றுவித்தவங்க எல்லாம் யாரு, அதுக்கு அடிப்படையா இருந்தவங்க எல்லாம் யாருங்கிறத பற்றியான அந்த அடிப்படை கூட இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட என்ன செய்யல, இல்ல. பாருங்களேன், அந்த ஃபிக்குனுடைய ஆரம்பம் எங்க இருந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு, அதுல வந்து முதல்ல வந்து இமாம்களுடைய காலத்துல
அதுல யாரு முதன்மையான இமாம்னா இமாம் அபு ஹனீஃபா. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். தலை சிறந்த 4 இமாம்கள். தலை சிறந்த 4 இமாம்கள். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அஜ்மாயின். இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த 4 இமாம்கள் தலை சிறந்த இமாம்கள். இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இமாம் அபு ஹனீஃபாவை தொட்டு தான் இந்த ஃபிக்குங்கிற கலை என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுகிறது. அதாவது ஃபிக்குங்கிற கலை மக்களுக்கு மத்தியில எப்படி அறியப்பட்டுச்சு, யார் மூலமாக அறியப்பட்டது அப்படி சொன்னா இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய காலத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு, தான் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. சொல்லுங்க, டவுட் சொல்லுங்க. டவுட்னா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இப்போ அது எப்போ பிக் எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னு சொன்னா கலிஃபாவோட பீரியட்ல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்ப இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இமாம்களோட பேர்ல சொல்றீங்க. அதாவது அப்ப ஹலிஃபாக்குடைய காலத்துல ஃபிக்குங்கிறது மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யப்படல, விரிவான முறையில் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆமா, ஜஸ்ட் அவங்க காலத்துல நிறைய பாரசீகர்கள், ரோமர்கள் இஸ்லாத்தை ஏத்துட்டு வந்தாங்க. சில மஜூசிகள் இஸ்லாத்தை ஏத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடிப்படையில் என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டுச்சு. ஒரு கலையாக அவங்களுடைய காலத்துல பார்க்கப்படல. அது யாரு டெவலப் பண்ணி அவங்க கிட்ட சொன்னது? அப்ப கலிஃபாஸ் கிட்ட அவங்க கிட்ட அந்த உரையாடல் இருக்கிறது, அது எப்படி யாரு டெவலப் பண்ணது? அதாவது தொன்று தொட்டு கல்வி என்பது ஒரு காலத்தோட முடியக்கூடிய கிடையாது. ஒவ்வொரு காலத்துக்கு பிறகு அப்படி ஆயிடுச்சு. கலிஃபாக்களுக்கு பிறகு, சஹாபாக்குடைய காலத்துக்கு பிறகு, தாபீன்களுடைய காலத்துக்கு பிறகு, தபூ தாபீனுடைய காலத்துக்கு பிறகு, அதற்கு பிறகு இமாம்கள் வர்றாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கலிஃபாஸ்க்கு அப்புறமா இவ்ளோ டைம் கேப்க்கு அப்புறமா தான் இமாம்களுக்கு வருது. ஆமா, இமாம்கள் அதாவது இந்த காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அத ரொம்ப டெப்தா விளங்கப்படுத்தக்கூடிய கால சூழ்நிலை இல்ல. அவங்களாம் சஹாபாக்கள ரசூலுல்லாஹ் நேரடியா பார்த்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அந்த சிரமம் இல்ல. எப்ப சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா, எப்ப மக்களுக்கு விரிவாக இந்த கலையை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம் ஏற்பட்டுச்சு, அது இமாம்களுடைய காலத்தை ஏற்பட்டுச்சு. அதிலும் குறிப்பா நீங்க ஒரு விஷயம் எடுத்துக்கணும். இமாம் ஷாஃபியா ரஹ்மத்துல்லாஹ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த ஃபிக்ஹுடைய தந்தை என்று அறியப்பட்டாங்க. இப்ப இமாம்களுடைய காலத்துல கூட பாருங்க, இமாம் அபு ஹனீஃபா அதை தோற்றுவித்தாலும் கூட அந்த இமாம் அபு ஹனீஃபா உடைய மாணவரின் மூலமாக படித்தவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நல்லா விளங்கிக்கோங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மூலமாக தான் இன்றைக்கு இந்த புத்தகம் இருக்கா இல்லையா, ஃபிக்ஹு சுன்னா, ஃபிக்ஹுல் ஹதீஸ், உசுல் ஃபிக்ஹு அப்படின்னு ஃபிக்ஹுடைய அடிப்படை, சுன்னாவுடைய சட்டங்கள் என்ன, இது மாதிரியான புத்தகங்கள் எப்போ வந்துச்சுன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தொகுத்த பிறகுதான் நிச்சயப்பட்டுச்சு, இது உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அதுக்கான கால சூழ்நிலை அதுக்கான கால சூழ்நிலை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல இருந்துச்சு. அதற்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அதை ஒரு ஃபிக்ஹுங்கிற ஒரு கலையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் கூட சரியாக நிச்சயப்படல, ஒரு தொகுக்கப்படல, முழுமையாக தொகுக்கப்படாம இருந்துச்சு, அங்கும் இங்குமாக இருந்துச்சு. எப்படி சஹாபாக்களுடைய காலத்துல வெளியே தெரியாம இருந்துச்சோ, இந்த அபு ஹனீஃபாவுடைய காலத்திலும் அது நிச்சயம் தெரியாம தான் இருந்துச்சு. தெரியாமன்னா எப்படி, ஒரு புத்தகமாக மக்கள் எல்லாரும் கையில கிடைக்கும்படியான நிச்சயம் இல்ல. அது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல நிச்சயப்பட்டுச்சு, கொண்டு வரப்பட்டுச்சு. அப்ப இது அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். அப்ப சஹாபாக்களுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப கேள்வி கேட்கக்கூடிய அந்த நிலை எப்ப ஏற்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஏற்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள் இடத்துல என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கேட்டாங்க. ஆனால் அந்த மக்கள் அப்பம் கூட பாருங்களேன், ஃபிக்ங்கிற கலை முழுமையாக நிச்சயப்படல, மக்கள்கிட்ட காண்பிக்கப்படல. அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சே தவிர எல்லாத்துக்கான சட்டங்களுக்கான தொகுப்பாக நிச்சயப்பட தொகுக்கப்படல. அது எப்ப ஏற்பட்டுச்சு, அபு ஹனீஃபாவுடைய காலத்துல மாணவர்கள்ட்ட ஏற்பட்டுச்சு. அபு ஹனீஃபாவுடைய காலத்துக்கு பிறகு அவருடைய மாணவரிடமிருந்து கற்றவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர் தான் முதலாக
ஃபிக்குங்கிற ஒரு கலை என்ன செய்றாங்க அந்த உம்மத்துக்குள்ள ஒரு தனி ஒரு புத்தகமாக போட்டு அடிச்சாங்க, வகுத்து கொடுத்தாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அதனால கவனிங்க. இதுல கூட ஒரு விஷயம் இருக்குது. நம்ம விளங்கிக்கிறோம். இன்னைக்கு நம்ம சரி 4 தலை சிறந்த இமாம்கள் சொல்றோம். அந்த இமாம்கள் யாரு யாருன்னு நம்ம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இவங்க இந்த ஃபிக்குனுடைய ஆணிவேரே இவங்க தான். இவங்ககிட்ட இருந்தா நம்ம என்ன படிக்க போறோம். அதுல பாருங்களேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர் தான் முதல் இமாம். இவர் தான் ஹிஜ்ரி 90ல வந்தாங்க இவங்க. இவருடைய மாணவர் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய மாணவர் தான் அஹமது பின் ஹம்பல். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஒரு அவங்கள பற்றியான ஒரு தகவல் உங்களுக்கு. நீங்க அவங்க கேட்டா சொல்லிக்கலாம். இமாம் அபு ஹனீஃபாவுடைய தலை சிறந்த மாணவர் 2 மாணவர் இருக்கிறாங்க. அந்த 2 மாணவரிடமிருந்து கல்வி கற்றவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். ஓகேவா? அப்ப இமாம் ஷாஃபியுடைய மாணவர் தான் இமாம் அஹ்மது. நாளைக்கு அடுத்த கிளாஸ் வரும்போது கேள்விகளை கேட்பேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர் இல்லாமல் இருந்தால் எங்களால் ஃபிக்ஹ் என்ன விளங்க முடியாது. சட்டங்களை எங்களால் விளங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வந்து இந்த விஷயத்துல வந்து பாடுபட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. இப்ப நம்ம படிக்கிற இன்னைக்கு இலகுவான முறையில மார்க்க சட்டங்களும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இலகுவான முறையில மார்க்கத்தை விளங்க வேண்டும்ங்கிற அடிப்படையில தான் இந்த ஃபிக்குங்கிற கலை இமாம் ஷாஃபி என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. இமாம் ஷாஃபிக்கு ரஹிமஹுல்லாஹ் அவருக்கு முன்னாடி வந்தவங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ். அவங்க அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு தோண்டியதுனாலதான் இதை என்ன செஞ்சாங்க, நமக்கு விலகுபடுத்துறாங்க. அதனாலதான் நம்ம இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது தெரியல நினைச்ச முடியாது. மார்க்கத்துல சில விஷயங்கள் நம்ம நினைச்ச முடியாது, சரியான முறையில நிலைநாட்ட முடியாது. இன்னைக்கு சமூகத்துக்கு மத்தியில கூட பாருங்களேன், நிறைய குழப்பங்கள் இன்னைக்கு வர காரணம் என்ன? நிறைய குழப்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன? ஃபித்னாக்கள் ஏற்பட காரணம் என்ன? இன்னும் குறிப்பா சொல்வதாக இருந்தா, இஸ்லாத்துக்குள்ள சில வழிகட்ட பிரிவுகள் உருவாக்கான காரணங்கள் என்ன? மார்க்கத்தினுடைய சட்டங்களை சரியான முறையில் என்ன செய்யறது இல்ல, விளங்குறது இல்ல. நல்லா விளங்கி பாருங்களேன். இன்னைக்கு ஒரு ஒரு உழு செய்யக்கூடிய ஒரு முறை கூட இன்னைக்கு நம்மகிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது, சரியா தெரிய மாட்டேங்குதா இல்லையா? அதான உண்மை. உது எப்படி செய்யணும், உதுனுடைய அந்த ஷர்த் என்ன, உழுனுடைய நிபந்தனை என்னங்கிறத பற்றி நமக்கு எதுக்காக தெரியுமா? அப்ப அது சரியான முறையில மக்களுக்கு விளங்கப்படுத்த ரசூலுல்லாஹி காலத்துல உதுன்னு சொன்னா தெரிஞ்சு போச்சு. சஹாபா உழு தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம காலத்து இன்னைக்கு உது என்ன, அந்த உழுனுடைய ஷர்த் என்ன, அதனுடைய பலன் என்ன, அதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன, அப்படிங்கறத பற்றியான தெரியும். நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் முடியும். அதே மாதிரி தொழுகிறோம். ரசூலுல்லாஹி காலத்துல வந்து சுன்னாவை பொறுத்தவரை 2 வகையா ரசூலா சொன்னாங்க மக்கள்கிட்ட. ஒண்ணு சொல் ரீதியான சுன்னா, இன்னொன்னு செயல் ரீதியான சுன்னா. பொதுவாக சொல் ரீதியான சுன்னா என்ன, செயல் ரீதியான சுன்னா என்ன, அதெல்லாம் இந்த ஃபிக்கு படிச்சாதான் நமக்கு நினைச்ச முடியும், தெரிய முடியும். ஃபிக்கு படிக்காம அப்ப அந்த காலம் நமக்கு ஏற்பட்டதுனாலதான் இமாம்கள் நமக்கு வகுத்து என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதுல இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் நிறைய புத்தகங்கள் இருக்கிறாங்க. அவங்க புத்தகம் தான் முதன்மையானது. ஒரு புத்தகமாக வெளியிட்ட காலம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல நினைச்சப்பட்டுச்சு, வந்துச்சு. ஓகேவா? ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு துறையில அவங்க பிரசித்தி பெற்றிருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்தா ஒவ்வொரு மாணவரும் படிச்சிருக்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு அவங்களை பற்றியான ஒரு சின்ன ஒரு செய்தி நமக்கு வேணுங்கிறதுக்கான என்ன செஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப ஃபிக்ஹுடைய தோற்றம் இப்படித்தான் உருவாக்கப்பட்டது. அப்ப நம்ம படிக்கக்கூடிய பாடம் உசுல் ஃபிக்கு. ஃபிக்குனுடைய அடிப்படைகள். ஃபிக்குனுடைய அடிப்படைகள் என்ன? அதற்கு தேவையான அம்சங்கள் என்ன? எதை வைத்து நம்ம படிக்க போகிறோம்? எதை மார்க்கமாக நம்ம ஆதாரமாக எடுக்க வேண்டும்? எந்த அடிப்படை நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால் அது எது ஆதாரமாக இருக்கணும்ங்கிறத மையமாக கொண்டு படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் உசுல் ஃபிக்கு. அதனால வரக்கூடிய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் உசுல் ஃபிக்கு பற்றின ஒவ்வொரு பாடங்கள் ரீதியாக, அது பெண்கள் சார்ந்த பாடங்களும் இருக்கும், பொதுவான சட்டங்களும் இருக்கும். அதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது, அதனுடைய அடிப்படைகள் என்னங்கிறத பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் வகுப்புல தொடர்ச்சியா நிச்சயிக்கோங்க, கடந்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைய வகுப்புல ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா நீங்கள் கேட்கலாம். யாருக்குமே டவுட் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். டவுட் இருக்குன்னா கேட்கலாம்.
ஆமா, நீங்க நான் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன். இன்னைக்கு நைட்டு போடுவேன், இல்ல நாளைக்கு போடுவேன் இன்ஷால்லா. ஓகேவா? அதை நீங்க வந்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப அவசியம். ஏன் நீங்க நோட்ல எழுதி வச்சுக்க சொல்றேன்னா, உங்க மனசுல அதை என்ன செய்யணும், மைண்ட்ல பதியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். அடிப்படைகளே தெரியாம என்ன செய்ய முடியாது, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது. அடிப்படை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனால கண்டிப்பா நோட்டு போட்டாகணும். ஓகே, மறந்துடாதீங்க. சரி, டவுட்ஸ் யாருக்கா இருந்தா நீங்க கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபிக்கு புக் நீங்க வாங்க வேண்டாம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இப்போ உங்க குரூப்ல போட்டு விட்டாங்களா, உங்க அஃப்ரா சிஸ்டர் அனுப்பியிருந்தாங்களா, முஸ்லிம் பெண்கள் அறிய வேண்டிய சட்டங்கள்னு சொல்லி ஒரு புக் அனுப்பியிருக்கேன் பாருங்க. அதுல வந்து சுத்தம் சம்பந்தப்பட்ட பாடம் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபிக்குனுடைய முதல் பாடமா இருக்கிறது வந்து ஃபிக்கு சுத்தம் தான். அதனால முதல்ல சுத்தம் சார்ந்த பாடத்தை முதல்ல மடிச்சு எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டங்கள் பெண்கள் வந்து முக்கியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய சட்டங்கள் என்னங்கிறத முதன்மையாக நம்ம மடிச்சு உசூல் ஃபிக்குல கொண்டு வந்திருக்கிறோம். அதை கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம டீப்பா நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். உசூல் ஃபிக்குகளோட பெண்களுக்கு அது சட்டங்கள் இருக்கா இல்லையா, அதை கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் டீப்பா நடத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு விஷயங்கள் பொதுவான விஷயங்கள், பொதுவா வந்து அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது அவசியம். முதல்ல அடிப்படையே தெரியாம இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அடிப்படையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பொறுத்தவரைக்கும் இப்ப நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, காலையில எழுந்திருக்கிறீங்கன்னா, மாலை நீங்க படுக்கறைக்கு செல்றீங்கன்னா, அந்த காலை எழுந்ததிலிருந்து படுக்கறைக்கு செல்லுகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு முதல்ல மொழி தெரிஞ்சுக்கணும். அதான் அடிப்படைகள். அதுக்கப்புறம் பொதுவான ஃபிக்ஹ்னுடைய பொதுவான சட்டத்துக்கு போகணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா நான் சொன்னது? முதல்ல அந்த அந்த அடிப்படைகளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய அர்த்தங்கள் என்ன? ஏன் அதை இப்படி சொல்றாங்க? எதுக்காண்டி சொல்றாங்க? ஏன் ரசூல் அதை செஞ்சாங்க? எதை நமக்கு எதுக்காண்டி செய்ய சொல்றாங்க? அது பற்றியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்னைக்கு எடுத்த நோட்ஸ் மட்டும் இன்ஷா அல்லாஹ் நினைச்சிடும் உங்களுக்கு. இன்னைக்கு நைட்டோ அல்லது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் போட்டு விடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஓகே. முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? யாருக்கு டவுட் இல்லையே? அல்ஹம்துலில்லாஹ். துஆ செய்யுங்க. அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த வகுப்புல ஆரம்பத்துல கலந்துக்கிட்ட மாதிரி இறுதி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். கல்வியை பொறுத்தவரைக்கும் என்ன நினைச்சுக்கோங்களேன், நல்ல விளைவிக்கோங்க. கல்விக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கடைசி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது கல்விக்கு ஒரு பழமொழி உண்டு. அல் இன்சானு அது லிமா எஜ்ஹல் அப்படிம்பாங்க. எஜ்ஹலூன் அப்படின்னா மனிதனுக்கு தனக்கு தெரியாததற்கு அவன் எதிரியாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கல்வியினுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம படிச்சிருக்கிறோங்கிறத விட எவ்வளவு விஷயம் நமக்கு தெரியாம இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயங்க. ஆனா இன்னைக்கு அதை பயன்படுத்துறது இல்ல. எது நமக்கு தெரியலையோ அது நமக்கு எதிரி ஆயிடுறோம் நம்ம அந்த விஷயத்துல. மார்க்க ரீதியான ஒரு சட்டத்தை நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்ன சொல்லுவோம், சிலருடைய உள்ளத்துல தான் அந்த கல்வியாளர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன இருக்கும், அவன் அல்லது நம்ம செஞ்ச தவறு தான், நம்ம திருத்திக்கிறோம் அப்படின்னு நினைப்போம் நம்ம. நல்ல விளைவிக்கோங்க. நம்ம இத்தனை நாள் செஞ்சுட்டு பித்தத்தான், இத்தனை நாள் செஞ்சது தவறா அப்படின்னு நினைச்சு அப்ப டப்புன்னு திருப்பி பார்ப்போம். ஆனா சிலவர் என்ன செய்வாங்கன்னா, நம்ம செய்யறதுதான் கரெக்ட், நாங்க செய்யறதுதான் சரி அப்படின்னு மனநிலையே இருப்பான். அவங்களுக்கு தான் அந்த பழமொழி. அல்ல இன்சானும் அதுவும் லிம எஜ்கள், அதுவும் லிம எஜ்கள், தனக்கு தெரியாததுக்கு அவன் எதிரியாக இருக்கிறான்னு அர்த்தம். நல்லா விளைவிக்கோங்க. எதெல்லாம் நமக்கு தெரியாம இருக்கோ அது நம்ம எதிரியாக அர்த்தம். கல்வி பொறுத்த வரைக்கும் படிக்க 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 படிக்கதான் அந்த இல்மு வளர வளரதான் மார்க்கத்திலிருந்து அந்த அறியாம நம்மளுக்கு என்ன செய்யும், விலகும். படிக்கல அப்படின்னா நம்ம அறியாம என்ன செஞ்சு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு வீட்டுல எல்லாம் செய்யறாங்க, வீட்டுல ஏதாவது பண்றாங்க, மார்க்கத்துக்கு முரண்பானதை செய்யறாங்கன்னா, அப்போ அந்த அறியாமை நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி சரியா அணுகணும், அதை எப்படி அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும், அந்த விளங்கப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் நமக்கு தெரியாம இருக்கும். அப்ப அது கல்வி படிக்கும் பொழுதுதான், அதுவும் முக்கியமா அந்த ஃபிக்குங்கிற பாடத்தை படிக்கும் போது என்ன செய்ய முடியாது, சரியான முறையில விளங்கி அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். அது சரி விளங்கலைன்னா அதை தெளிவுபடுத்த முடியாது. அப்ப கல்வியை படிக்க 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 படிக்கதான் அந்த அறியாம இருக்கக்கூடிய அந்த ஜகுல் நம்மகிட்ட என்ன செய்யும், விலகும். அதனால ஆரம்பமா வந்திருக்கீங்க நீங்க, இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை கிடைச்சிடும். எல்லா வகுப்புலையும் கலந்துக்கணும். இங்க இந்த உல் அல்பாவுடைய இந்த அகாடமி மூலமாக நிறைய பாடத்திட்டங்கள் கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப முயற்சி அது. இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு.
அதனால எனக்கு வேலை இருக்குது. ஆஹ் நிறைய வேலைகள் இருக்குது, அதுக்கு மத்தியில் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லி தயவு செய்து ஒதுக்கிறாதீங்க. அல்லாவுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. அல்லாஹ் உங்களுடைய சிரமங்களையும் வேலைகள் நினைச்சுவான், உங்களுக்கு வந்து இலவாக்கி கொடுப்பான். ஒரு டவுட்டு, கேட்டிருக்கிறீங்க. உங்க அளவுக்கு நாங்க ட்ரைனிங் ஆகணும்னா எவ்வளவு இயர் படிக்கணும்? கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க தான் நாலேஜ் வளரும். நீங்க கல்வி படிங்க, ஆட்டோமேட்டிக்கலா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவு கொடுப்பான். உங்களுக்கு நீங்க எந்த அளவு கல்வியின் மீது அதிக அளவு நீங்க நாட்டமுள்ளவா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு மார்க்கத்தை உங்களுக்கு எல்லாம் நினைச்சுவான், தெளிவு கொடுத்து கொண்டே வருவான். நீங்க கல்வி தேடுறதுல, கல்வியை படிக்கிறதுல கொஞ்சம் நீங்க பலகீனமாக, அதுல பொழுதுபோக்கு தன்மை அப்படி இப்படி நீங்க கொஞ்சம் அதுல இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெளிவு இல்லாம போயிரும். யாராரும் என்னென்னமோ சொல்றத மார்க்கத்தை நம்ம நினைச்சுவோம், மார்க்கமாக கடைபிடிச்சு நடப்போம். அப்ப இந்த தெளிவுன்னா நம்ம படித்துக் கொண்டே இருக்கணும். அல்லாவுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. அல்லாவுடைய தூதர் அழகா சொன்னாங்கல்ல, ஒரு கடலினுடைய நீரில் ஒரு பேனா விடுத்து அல்லது உங்களுடைய ஆட்காட்டி வர நீங்க முக்குனீங்கன்னு சொன்னா அதுல வடியக்கூடிய ஒரு சொட்டு தான் நீங்க இந்த உலகத்துல படிக்கிற கல்வி. அப்ப எவ்வளவு கல்வி பாருங்க, கடல் போல அதை நினைச்சு விரிஞ்சிருக்கு. ஃபிக்கு பொறுத்த வரைக்கும்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான் படிக்கிறோம். நம்ம இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. படிக்கணும், படிச்சுக்கிட்டே காலம் பத்தாது. நம்ம லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் படித்துக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் நினைச்சு முழுமையா படித்து விட முடியாது. அப்ப எந்த அளவுக்கு நம்ம படித்துக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அறியாமை நம்மளை விட்டு விலகி கொண்டே இருக்கும். மார்க்கத்துல தெளிவு கிடைக்கும். அந்த அமல் அல்லாவிடத்துல சரியா நிச்சயப்படி ஏற்றுக்கொள்ளப்படும். விளங்கிச்சா? இதான் கல்வியினுடைய பிரதான முக்கியத்துவமா இருக்குது. அதனால ஆரம்பத்துல வந்தவங்க கடைசி வரைக்கும் அல்லாஹ் கலந்து கொண்டு நிச்சயிங்க, பயனடைங்க. அல்லாஹ் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று இம்மையிலும் மறுமையில் அதற்கு நிறந்த கூலி எல்லாம் என்ன செய்வான், தருவான் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இன்றைக்கு அந்த வகுப்பு வந்து முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கலாம் இல்லையா? ஓகே, துவா சொல்லுங்க எல்லாரும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.